நல்லதே நடக்கும் போம் நம சிவாயும் எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுஸ்ரீ ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் ஓடி உழைக்க வேண்டிய வயசுல நம்ம உட்கார்ந்துகிட்டு இருந்தா ஓய்வெடுக்க வேண்டிய வயது காலகட்டத்துல ஓட வேண்டியது இருக்கும். அப்படிப்பட்ட வயது காலகட்டம் தான் 25 முதல் 45 வரை. எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அந்த ஒரு காலகட்டத்தில் உழைக்க வேண்டிய ஒரு வயதாக இருக்கும். கிடைக்க வேண்டியது நடக்க வேண்டிய எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். அந்த ஒரு காலகட்டத்தில் திருமணம், குழந்தை, சொந்த வீடு, ஒரு வேலை, இது எல்லாமே இந்த 25லேருந்து ஒரு 45 வயதுக்குள்ள செட்டில் ஆகிடணும். அப்படின்னா தான் நிம்மதி இருக்கு. சரி, அப்படிப்பட்ட வயது காலகட்டங்களில் இவன் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கைக்கு வந்தே தீருவான். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் இவையெல்லாம் நடந்தே தீரும். யாருக்கு? கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த 25 வயது முதல் 45 வயதிற்குள்ளாக உங்களுக்கு நடக்கப் போகின்ற இந்த கிரகத்தால் கிடைக்கப் போகின்ற யோக பலனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பதிவினை முழுமையா பாருங்க. நம்ம சேனல்ல கும்பராசியில பிறந்த உங்களுக்கு 2024 வருடத்தினுடைய புத்தாண்டு பலங்கள் மற்றும் ராகு எதிர்ச்சி பலங்களா பதிவிட்டாச்சு. பார்க்கலைனா நம்ம சேனல்ல போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே தர பில் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல்ன்ற ஆப்ஷன் அதை மறக்காம செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கும்பராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான். விதிக்கு காரக கிரகமே சனி பகவான் தான். ஒருவருடைய ஆயுளை தீர்மானிக்கக்கூடிய கிரகம் இந்த சனி பகவான். ஸோ அவர் தான் உங்களுடைய ராசிநாதன். மேலும் கும்பராசி ஒரு காற்று ராசி மற்றும் ஸ்திர ராசி. அதனால ஒரு நிலையான ஒரு வேகம், நிலையான ஒரு முடிவு உங்களிடம் இருக்கும். வாழ்க்கையில உயர்ந்த எண்ணம், உயர்ந்த லட்சியம் நிச்சயமான முறையில் இருக்கும். கௌரவத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் நீங்கள். தன்மானத்தை சீண்டி பார்த்துட்டா அது யாரா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் சரி, அந்த உறவை தூக்கி எறிந்து விடுவீர்கள். சரி, அப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களுடைய ராசியில அவிட்ட நட்சத்திரம் மற்றும் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரங்கள் உள்ளடக்குது. ஸோ இந்த அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பிறக்கின்ற பொழுது செவ்வாய் திசை நடக்கும். அது செவ்வாய் திசை 7 வருஷம்னா இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்திற்கு கம்மியாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம், அதிகபட்சம் 4 வருஷம், அவ்வளவுதான் இருக்கும். அதுக்கு மேல இருக்காது. இந்த செவ்வாய் திசை 4 வருடம் முடிந்த பிறகு அதுக்கடுத்து ராகு திசை 18 வருடம், குரு திசை 16 வருடம், அதுக்கப்புறம் சனி திசை நிச்சயமா வந்தே தீரும். அப்படி சனி திசை வருகின்ற பொழுது இவர்களுக்கு வயது நிச்சயமான முறையில ஒரு 25க்கு மேலதான் இருக்கும். 45 வயதுக்குள்ள இவர்களுக்கு சனி திசை வந்தே தீரும். அந்த சனி திசை அணித்து கொண்டு இருப்பார்கள். அதே போலதான் சதய நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு பிறக்கின்ற பொழுது 18 வருடம் ராகு திசை நடக்கும். ஒரு சில பேருக்கு கம்மியா இருக்கலாம். ஆனா எப்படியா இருந்தாலும் குரு திசை 16 வருஷம் நிச்சயமா நடக்கும். ஆக மொத்தம் இவங்களுக்கு ஒரு 34 வயதை கடந்த பிறகு கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு 35 வயசா கண்டிப்பா சனி திசை நடக்கும். அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. சரிங்களா? ஸோ அதே போல புரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு பிறக்கின்ற பொழுது குரு திசை நடக்கும். ஸோ குரு திசையோட காலகட்டம் 16 வருஷம். அப்போ உங்களுக்கு 17 வயசா இருந்தா நீங்க கும்பராசியில புரட்டாதி நட்சத்திரம் பிறந்திருக்கீங்களா, 17 வயசுல நிச்சயம் உங்களுக்கு சனி திசை தான் நடக்கும். அது 19 வருஷம் முழுமையா நடக்கும். அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 35 வயது வரை இந்த சனி திசையோட காலகட்டம் உங்களுக்கு கொண்டு போயிடும். சரிங்களா? ஸோ அதற்குண்டான யோகம் நிறையவே இங்கே இருக்கிறது. ஸோ ஆக மொத்தம் எப்படி இருந்தாலும் சரி, நீங்க கும்பராசியில பிறந்திருந்தா ஒரு 25 வயசுல இருந்து 45 வயசுக்குள்ள சனி திசை நடந்தே தீரும். அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. சரிங்களா? ஆனா இந்த ஒரு வயது காலகட்டங்களில் நீங்க அதை அனுபவிச்சே தருவீங்க. சரி, அப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன். மற்ற கிரகங்கள் கொடுப்பதை சனி பகவான் தடுக்க முடியும். ஆனால் சனி கொடுப்பதை எந்த ஒரு கிரகத்தாலும் தடுக்க முடியாது. நீங்க வேற வேற லக்னத்துல பிறந்திருக்கலாம். ஆனா ராசி உங்களுக்கு கும்ப ராசி தான். மதி உங்களுக்கு சனி பகவான் தான், விதிக்காரகன் தான். அதுல மாற்றமே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட சனிவான் என்ன கொடுக்க போறாரு உங்களுக்கு? முதல்ல உங்களுடைய ராசிக்கு மட்டுமல்ல, 12ஆம் இடான மகரத்திற்கும் அவர் அதிபதியாக இருக்கக்கூடியவர். ஸோ 12 என்பது ராசியை பொறுத்தவரை. ஸோ 12 மகரத்திற்கு அதிபதியாக இருக்கிறார். மேலும் சனி பகவானுடைய நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி, பூசம் மற்றும் அனுஷம். ஸோ இந்த உத்திரட்டாதி மீன ராசியில் இருக்குது, பூசம் என்பது கடக ராசியில் இருக்குது, அனுஷம் என்பது விருச்சிக ராசியில் இருக்குது. ஸோ மீனம் என்பது 2ஆம் வீடு, கடகம் என்பது உங்களுக்கு 6ஆம் வீடு, விருச்சிகம் என்பது உங்களுக்கு 10ஆம் வீடு. ஸோ ஆக மொத்தம் 12க்குரிய பலனையும் 2ஆம் வீடு மற்றும் 6ஆம் வீடு, அதற்கப்புறம் 10ஆம் வீடு, இந்த பலனையும் சேர்த்துதான் சனிவான் கொடுப்பார். ஸோ என்ன புத்திகள் நடந்தாலும் சரி, மற்ற கிரகங்கள் எந்த அமைப்பில் இருந்தாலும் சனிவான் தன்னுடைய வீடான மகரம் மற்றும் கும்பத்திற்குரிய பலனும் மற்றும் அவருடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய 2ஆம் வீடு, 6ஆம் வீடு மற்றும் 10ஆம் வீட்டுக்குரிய பலனை கண்டிப்பா இந்த 19 வருஷத்துல கொடுத்தே தீருவார். சரி, என்ன கொடுப்பார், என்ன உறுதியா நடக்கும்? முதல்ல 12ஆம் வீடு அயன சயன விரயஸ்தானம்.
அது வந்து விரயஸ்தானம் சொல்லுவாங்க, மற்றும் மோட்சஸ்தானமும் கூட. அப்போ இந்த சனி திசை நடக்கின்ற பொழுது முதல்ல உங்களுக்கு நல்ல விஷயம் என்ன ஒரு திசை கொடுப்பாருன்னா, இடமாற்றம், வீடு மாற்றம், சொந்தமா வீடு கட்டுறது, வாங்குறது, பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனை முடிவுக்கு வந்து அந்த பூர்வீக சொத்துல நீங்க ஒரு வீடு கட்டுறது, இல்ல பூர்வீக சொத்தை வித்துட்டு வேற ஒரு ஊர்ல போய் நீங்கள் வீடு கட்டுவது, வாங்குவது. ஆனா எப்படினாலும் இடமாற்றம், வீடு மாற்றம் உறுதியான முறையில் நடக்கும் இந்த சனி திசை நடக்கின்றது. ஸோ அதுக்கு எப்பவுமே கும்பராசிக்காரங்க தயாரா இருந்துக்குங்க. உங்களுக்கு சனி திசை நடக்கா, கண்டிப்பா வீட்டுல ஏதாவது ஒரு விரைய செலவு வரும், அல்லது வீடு மாற்றம் நடக்கும், அல்லது வேற ஒரு மாற்றம் நடக்கும். ரெண்டாவது விஷயம், வெளிநாடு யோகம் உங்களுக்கு ரொம்பவே நல்ல கை கொடுக்கும். இந்த சனி திசை வந்து உங்களுக்கு வெளிநாடுக்கு அனுப்பும், கண்டிப்பா வெளிநாடு அனுப்பக்கூடிய யோக வாய்ப்புகள் உண்டு. அதே போல வீட்டை விட்டு பிரிஞ்சு நான் மிலிட்ரியில போய் வேலை பார்க்குறேன், காவல்துறையில போய் வேலை பார்க்குறேன், கப்பல்ல போய் வேலை பார்க்குறேன், வெளி மாநிலத்தில் போய் வேலை பார்க்குறேன், இந்த அமைப்பு உருவாக்கி கொடுக்கும். ஸோ அது உங்களுக்கு தேவைன்னா அதை பயன்படுத்திங்க. ஆனால் அதனால பண யோகம் உங்களுக்கு இருக்கு, சரிங்களா? சனி திசையில் இது நிச்சயம் நடக்கும், அதில் எந்த மாற்றம் இல்லை. ஸோ இதற்கு அடுத்தபடியாக சில தீங்கான பலன் என்றால், வீட்டில் வயதானவர்கள், பெரியப்பா, சித்தப்பா, தாத்தா போன்ற வயதானவர்களுடைய உடல்நிலை கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா 12ஆம் இடம் என்பது மோட்சஸ்தானமும் கூட. ஸோ அவருடைய உடல்நிலை ஆயுள்ல கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக நீங்கள் இருந்து கொள்ள வேண்டும். ஸோ இதற்கு அடுத்தபடியாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்த 12ஆம் வீடு என்பது சயனஸ்தானம். ஸோ அப்போ சொந்த வீட்டை நிச்சயமாக உருவாக்கி விடும், சரிங்களா? உங்களுடைய தன்மானத்தை சீனினாலும் சரி, சொந்த வீடு கட்டணுன்ற ஒரு பிரஸ்டீஜ் ப்ராப்ளத்தை ஏற்படுத்தி உங்களை உட்கார வச்சிடும், சரிங்களா? அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. ஸோ மேலும் இந்த 12ஆம் வீடு என்பதால் மக்களுடைய செல்வாக்க பெறக்கூடிய சினிமா துறை, அரசியல் சம்பந்தமான செலவுகள் மற்றும் உங்களுடைய சமூக சேவை, தொண்டு, சர்வீஸ் போன்ற விஷயத்துல உங்களை ஈடுபட வைக்கும். அதுவே காவல்துறை, மருத்துவத்துறையாக இருந்தால் அந்த துறை உங்களுக்கு கெட்டியா உங்களுக்கு நல்ல ஒரு யோக பலன், நிரந்தரமான ஒரு வருமானத்தை கொடுத்துரும். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், சுகாதாரத்துறை, இந்த துறையில வேலை வாய்ப்பு கிடைக்க சான்சஸ் இருக்கு. நிலக்கரி சுரங்கம், அதாவது நெய்வேலி, அணுமின் நிலையங்கள் மற்றும் அணுவை தயாரிப்பு விஷயங்கள், இதுல எல்லாமே உங்களுக்கு யோகத்தை கொடுத்துரும். அதே போல கரண்ட் சம்பந்தமான இடத்துல வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் உங்களுக்கு. ஸோ அது கவர்மெண்ட் வேலையாக கூட இருக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக கூட இருக்கலாம், இபியா கூட இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட வேலை வாய்ப்பையும் உங்களுக்கு சனி திசையில உங்களுக்கு பெற்றுத்தரும், அதில் எந்த மாற்றம் இல்லை, சரிங்களா? ஸோ இதற்கு அடுத்தபடியாக 2ஆம் வீட்டில் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. ஸோ குடும்ப ரீதியான மாற்றங்கள் நிச்சயமான முறையில் நடக்கும். அதுவும் குறிப்பா திருமண வாழ்க்கை நிமித்தமாக சில மாற்றங்களை இந்த சனி திசையில் நீங்க சந்திப்பீர்கள். ஸோ தவறான காதல், அவசரப்பட்ட ஒரு வாழ்க்கை துணை தேர்ந்தெடுத்துக்கிறது, இந்த விஷயத்திலே கொஞ்சம் கவனம் தேவை உங்களுக்கு, சரிங்களா? ஸோ இதற்கு அடுத்தபடியா 6ஆம் வீடான கடகத்துல பூச நட்சத்திரம் இருக்குது. ஸோ இந்த ஒரு தருணத்துல கண்டிப்பா வேலை நிரந்தரமாக அமைந்துவிடும். சனி திசையில உங்களுக்கு ஒரு வேலை, ஸ்டாண்டர்டான வேலை அமைஞ்சிடும். ஆனா வேற வேற இடத்துக்கு பயணிக்க வேண்டிய அமைப்பு வேணா உருவாகுமே தவிர வேலையில் உங்களுக்கு மாற்றம் இருக்காது. வேலை செய்ய இடம் வேணா மாறும், சரிங்களா? வேற வேற வேலைக்கு நீங்க வேற வேற இடத்துக்கு மாறுவீங்க. ஸோ வேலை ப்ரொஃபஷனல்ன்றது உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே கடகம் என்பது நீர் ராசி, நான் ஏற்கனவே சொன்ன வெளிநாடு யோகம் கண்டிப்பான முறையில் இருக்குது. மேலும் இந்த ஒரு காலகட்டத்தில், சனி திசை காலகட்டத்தில் ஏதாவது ஒரு கடன் உங்களுக்கு உருவாகியே தீரும், சரிங்களா? 6ஆம் வீடு என்பது கடனையும் குறிக்கும். ஸோ அது சுபக்கடனா இருக்கும்னு நீங்க நினைச்சா திருமணம் அல்லது சொந்த வீடு கட்டுறது போன்ற விஷயத்துல செயல்படுங்க. பழைய வண்டி வாகனம் வாங்குறதுக்கு யோகம் இருக்கு. புதிய வண்டி வாகனத்தை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. இந்த ஒரு காலகட்டத்துல பெண்களால் சில விரைய செலவுகள் வரலாம், கொஞ்சம் அதுல கொஞ்சம் விழிப்புணர்வு தேவை. மேலும் இந்த ஒரு இடத்துல எதிரிகள், பெண்களே சில நேரத்தில் உங்களுக்கு எதிரிகளா மாறக்கூடிய அமைப்பு உண்டு, இதுல கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். இதுக்கப்புறம் 10ஆம் வீடு விருச்சிகம், அதுல வந்து அனுஷ நட்சத்திரம் இருக்குது. அப்போ கண்டிப்பா தொழில் யோகம் உண்டு. ஸோ இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை பெற்றுத்தரும். தொழில் கண்டிப்பா ஒரு தொடங்கிடுவீங்க, தொழிலில் நல்ல மிகப்பெரிய யோகமா மாறும் உங்களுக்கு. சிவில் டிபார்ட்மெண்ட், கட்டுமான சம்பந்தமான தொழில்கள் மிகுந்த ஒரு லாபத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும். விவசாயம், நிலம் அடிப்படையாக வைத்துக் கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிசினஸ் பண்றீங்க, ஒரு கல்குவாரி, கிரானைட் பிசினஸ், இந்த மாதிரி விஷயங்கள் பண்றீங்க, அது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அதே போல தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட பிசினஸ், அதாவது மின்காந்த அதிர்வலைகளுக்கு இந்த சனிவன் காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம். ஸோ சேட்டலைட்டு, நெட்வொர்க்கு, டவரு, சிக்னலு, செல்ஃபோனு, இன்டர்நெட்டு, ஸோ இதை பேஸ் பண்ணி ஏதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, இல்லை அதில் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் இதில் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். படிச்சு கேட்டால் வேலையும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதற்கு யோகம் நிறையவே இருக்குது. நீங்கள் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் செப்பரேட்டாக ஒரு பிஸ்னஸோ ஒரு ப்ராஜெக்டோ நீங்கள் தாராளமாக பண்ணலாம். பண்ணக்கூடிய அமைப்பு இந்த ஒரு காலகட்டத்தில் உருவாகும். ஸோ ஆக மொத்தம் இந்த சனி திசை நடக்கின்ற இந்த 19 வருடங்களில் இந்த மாதிரியான பலன் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயம் நடந்தே தீரும். சனிவன் இதை கொடுத்தே தீரும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ மேலும் இந்த சனி திசை நடக்கின்ற பொழுது கெடுபலன் உங்களுக்கு நடக்கக்கூடாது, நன்மைகள் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சா கண்டிப்பாக சனிவனுடைய வழிபாடும் கால பைரவருடைய வழிபாடும் உங்களுக்கு மேலும் நன்மைகளை பெற்றுத்தரும்.
குறிப்பா கும்பராசி ஒரு காற்று ராசி என்பதால் காற்றில் பயணிக்கக்கூடிய சனிவனுடைய வாகனமான காக்கைக்கு சனிக்கிழமை என்று எள்ளு சாதம் வைப்பது போன்ற விஷயங்களை கடைபிடிச்சுங்க. நல்ல மிகப்பெரிய ஒரு நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் அதன் மூலமாக. சரிங்களா? இதை மட்டும் தவறாம பண்ணுங்க. ஸோ நல்லது, நாம் இன்றைய கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்திருந்தது நிச்சயமா உங்களுக்கு பயன்படுவதாக இருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே தர பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் அதை மறக்காம செலக்ட் பண்ணி வச்சுங்க. மேலும் அருள்திப்பும் நன்றி வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.